நீ இது என்ன இந்த பொருள் என்ன பிரச்சனைக்கூடிய கருவி தான். இதே இப்படி முறை தவறி சேர்க்குற, இது நல்லதில்லை, இது அவசியம் இல்லை. நமக்கு கடவுள் உணவு உடை கொடுத்துருக்குறான், வீடு கொடுத்துருக்குறான், நல்ல பண்புள்ள பிள்ளைகள் கொடுத்துருக்குறான், நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நோயில்லா வாழ்க்கை கொடுத்துருக்குறான். ஏன் இப்படி இது நெறி கடந்து பொருள் சேர்க்குற? இது என்ன சாவாமைக்கு மருந்தோ? உணவு உடை பிரச்சனை தீர்க்கிற கருவி தானே அது. அன்றாட தேவைகள் உணவு உடை மற்றதுக்கு தேவையான வச்சு போகிறோம், ஏன் நெறி கலந்து சேரப்பா என்று மனம் சொல்லணும். அப்போ அறிவிலிருந்தே அவங்க உபதேசிப்பார்கள். இப்போ உணவு சாப்பிடும் போதும் இது தேவையில்லா உணவு சாப்பிட்ற வினை சூழ போகுது, சரி. அப்போ பேசும்போது பிறர் மனம் புண்படுது, அப்போ ஆசானை கேட்கணும், நான் பிறர் மனம் புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும். பிறர் என் மனம் புண்பட பேசினாலும் அதை பொறுத்து கொள்கின்ற பண்பு வேண்டும், பேசவே கூடாது. நான் பிறர் மனம் புண்படாதே பேச விரும்புகிறேன், என் மனம் பிறர் புண்படும்படியாக யாரும் எனக்கு பேசக்கூடாது. அப்படியே சந்தர்ப்பத்தை பேசுகிறாலும் பொறுத்து கொள்கின்ற பண்பு வேணும் எனக்கு, அதுக்கு நீ தான் அருள் செய்ய. அப்போ பேச்சால் பாவம் வராது, செய்கையால் வினை செயல் வகை இல்லையா. ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தில் வர்ற லாபத்தையோ அதனால் ஏற்பட பிரச்சனைகள், பாவி என்ன எப்பொழுது முறையில்லாமல் சம்பாதிக்கிறான் இன்னும் பலர் சொல்லக்கூடாது. அப்படி சேர்த்த பொருள் நீதி இல்லாத பொருள், நிலையில்லாதது என்று உணர வேண்டும். நீ சேர்த்த பொருள் நிலையில்லாதது, நிலையில்லாத பொருளை சேர்த்து பாவத்தை மூட்டை கட்டியிருக்கிற, நல்லதில்லை. அப்போ ஆசனை கேட்குறோம், எனக்கு தெரியல ஐயா, நான் சேர்த்த பொருள் நீதிக்கு உட்பட்டா இல்லைன்னு தெரியல, நான் பேச்சில் எனக்கு பிறர் பாதிக்கிறதான்னு தெரியல, நீ உணர்த்த வேண்டும். உணர்த்தினால்தான் எனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும். பேச்சிலையும் பாவம் வரக்கூடாது, நான் பொருள் சேர்க்கும் போதும் பாவம் வரக்கூடாது, நான் உண்ணுகின்ற உணவிலும் பாவம் வரக்கூடாது. அடுத்து காமத்தால் எனக்கு பாவம் வரக்கூடாது, மயனை வஞ்சிப்பது காமந்தான். அடுத்து பொருள் பற்று, அடுத்து நெறி கடந்த பேச்சு.